இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். ஒன்று, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம சேனலில் ரிவிஷன் டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. டெஸ்ட்டு 1க்கான ரேங்க் லிஸ்ட் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இந்த டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட பொது அறிவு வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்களும் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரிவிஷன் எக்ஸாம் 1க்கான ரேங்க் லிஸ்ட் பார்த்துடலாம். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், டோட்டலாக 300 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். இதில் உங்களோட டார்கெட் எவ்வளோ இருக்கணும்னா 255 மார்க் மேலே இருக்கணும். அதாவது 170 கொஸ்டின் நீங்கள் போட்டிருந்தால் தான் 255 மார்க் வரும். நீங்கள் 170 கொஸ்டினுக்கு மேலே போட்டிருக்கணும். டெஸ்ட்டு 1ல் 4 பேர் 250க்கு மேலே மார்க் எடுத்திருக்காங்க. அருணா, சௌந்தர்யா, சாந்தி, ஐஸ்வர்யா. மொதல் 50 பேர்த்துக்கான ரேங்க் லிஸ்ட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ரேங்க் லிஸ்ட் டெலகிராம்லேயே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட் 1ல் கேட்கப்பட்ட பொது அறிவு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மொத்தமாக 10 வினாக்கள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதாவது பொது அறிவியலில் 5 வினாக்களும் புவியியலில் 5 வினாக்களும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த கொஷின் பேப்பர் எப்படி எடுத்துருக்கோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பொது அறிவில் 5 வினாக்கள், அடுத்தது புவியியலில் 5 வினாக்கள், அடுத்தது இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம், இதில் 10 வினாக்கள், இந்திய ஆட்சியலில் 15 வினாக்கள், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இதில் 20 வினாக்கள், தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதில் 20 வினாக்கள். டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் வெயிட்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின் கேட்போன்னு. அதே மாதிரி தான் இந்த கொஷின் பேப்பரும் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் யூனிட் 1, யூனிட் 2, அதாவது அறிவியல் வினாக்கள், அடுத்தது புவியியல் வினாக்கள், இது ரெண்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நைட்ரோலியம் என்று அழைக்கப்படும் உரம். நைட்ரோலியம் என்று அழைக்கப்படும் உரம் என்னென்னா கால்சியம் சயனமைடு. இதுதான் சரியானது. எந்த கனிம சேர்மம் பலபடியாக்கப்பட்டு டெக்ரான் பாலிஸ்டர் கிடைக்கிறது? எந்த கனிம சேர்மம் பலபடியாக்கப்பட்டு டெக்ரான் பாலிஸ்டர் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைமெத்தில் டெரிபாலேட் மற்றும் எத்திலின் கிளைகால். இதில் இதுதான் சரியானது. எந்த கனிம சேர்மம் பலபடியாக்கப்பட்டு டெக்ரான் பாலிஸ்டர் கிடைக்கிறதுனா டைமெத்தில் டெரிபாலேட் மற்றும் எத்திலின் கிளைகால். மருந்தாக பயன்படும் எஸ்டர். மருந்தாக பயன்படும் எஸ்டர் எதுனா மெத்தில் சாலிசிலேட். இது எதுக்கு பயன்படுதுன்னா காய்ச்சல், வலி நிவாரணியாக. தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு எது? தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளையாக்சிசோம். தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு எதுனா கிளையாக்சிசோம். கல்லீரல் சுருக்கம் நோய் கீழ்கண்டவற்றுள் எதனை தொடர்ந்து உட்கொள்வதால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்லீரல் சுருக்கம் நோய் கீழ்கண்டவற்றுள் எதனை தொடர்ந்து உட்கொள்வதால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்கஹால். இதோட சயின்ஸில் 5 கொஷின் பார்த்துட்டோம். அடுத்தது ஜாகிரஃபியில் 5 கொஷின் பார்க்கலாம். கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது? 1. சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. சாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது. 1 சரிதான், டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லலாம், இல்லைனா திபேத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லலாம். இல்லை 1 சரிதான். 2. சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகின்றன. இதில் 2 சரிதான். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதில் ரெண்டும் சரி தான். சிறிய இமயமலையோட உயரம் கேட்டாங்கன்னா உயரம் என்னவாக இருக்கும்னா 3700லேருந்து 4500 மீட்டராக இருக்கும். இது தெரிஞ்சுக்கோங்க. சிறிய இமயமலையின் உயரம் கேட்டாங்கன்னா 3700லேருந்து 4500 மீட்டராக இருக்கும். மூணாவது, வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. இல்லை 3 தவறு. வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 தவறு தான். வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். இதில் தொடர்ச்சியான மலைத்தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 தவறு. 1 2 தான் சரி. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. வெளி இமயமலையோட சராசரி உயரம் கேட்டாங்கன்னா 1000 மீட்டர். பின்வரும் இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுக்கையை கொண்டது. கோதாவரி. பின்வரும் இந்திய நதிகளுள் அதிக ஆற்றுப்படுக்கையை கொண்டது எதுனா கோதாவரி. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் புயல் அப்படின்னு கொடுத்து கூற்று காரணம்னு 2 கொடுத்துருக்காங்க. இல்லை கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடுமையான இடியுடன் கூடிய மழையை எதிர்கொண்டது. இல்லை கூற்று சரிதான். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடுமையான இடியுடன் கூடிய மழையை எதிர்கொண்டது. இந்த கூற்று சரிதான். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 2024 ஏப்ரல் மாதம். இதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க. பலத்த மழைக்கான காரணங்கள் வர்த்தக காற்று மற்றும் அலைகள். இதுக்கான காரணம் தவறு. பலத்த மழைக்கான காரணங்கள் வர்த்தக காற்று மற்றும் அலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. எதனால் இந்த மழை வந்துச்சுன்னா செயற்கையை இவங்களே உருவாக்கியிருக்காங்க. வர்த்தக காற்று மற்றும் அலைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது தவறு தான். மேக விதைப்பு முறை மூலம் இவங்களே உருவாக்குனது. இல்லை கூற்று மட்டும்தான் சரி. காரணம் தவறு. ஆப்ஷன் ஏ சரியானது. ஆனால் 6 தவறு. சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. 1. இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. இல்லை 1 சரி. இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. 1 சரிதான். 2. புலி பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டது. 2 தவறு. புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1973 தொடங்கப்பட்டது. இல்லை 1974 கொடுத்துருக்காங்க. 2 தவறு. 3. இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 3 தவறானது தான். இந்திய அரசாங்கம் இல்லை 16 கொடுத்துருக்காங்க. 18 வரணும். இல்லை சரியான வாக்கியம் எதுனா 1 மட்டும்தான் சரி. 2 3 தவறு. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. சரளை மண் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரளை மண் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1. இந்த வார்த்தையானது கிரேக்க மொழியில் இருந்து வந்தது. அதாவது எந்த வார்த்தைனா சரளை மண் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 தவறு தான். சரளை மண் என்ற வார்த்தை எந்த மொழியிலேருந்து வந்துச்சுன்னா லத்தீன் மொழியிலேருந்து வந்துச்சு. இல்லை கிரேக்கம்னு கொடுத்துருக்காங்க. 1 தவறு தான். 2. இதில் இரும்பு மற்றும் அலுமினியம் சத்து அதிகமாக உள்ளது. 2 சரி. 3. இதில் நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் சுண்ணாம்பு குறைவாக உள்ளது. இதில் 3 சரி தான். இதில் நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் சுண்ணாம்பு குறைவாக உள்ளது. இதில் 3 சரி தான். 2 3 சரி. 1 தவறு. இதில் சரியான வாக்கியம் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 2 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி.